ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம வந்து சைடில் தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 4 அளவுகள் சரியா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு அளவு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இடுப்பு சுற்றளவு பார்க்கும் பொழுது இந்த சைடு 1/2 இன்ச், அந்த சைடு 1/2 இன்ச் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த பட்டியில இருந்தா அந்த பட்டி வரைக்கும் எடுக்கணும். இப்போ ஐப்பட்டியை பாருங்க, நம்ம உள்பக்கமா மடிச்சு விட்டுறலாம். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பட்டி. உள்பக்கமா ஐப்பட்டியை மட்டும் உள்பக்கமா மடிச்சு விட்டுட்டு இது போல பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா 2 துணியுமே சேர்த்து வைக்கும் பொழுது சைடு தையலும் டாட் தையலும் நேரா வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு சுற்றளவு மட்டும் சரியா இருந்தாலே போதுமானது. இப்ப பாருங்க கரெக்டா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மட்டும் இடுப்பு சுற்றளவுல கூட இருக்கு. ஓகேங்களா? இந்த சைடும் அந்த சைடும் தையலுக்காக நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணது போக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் இடுப்பு சுற்றளவு கூட இருக்கு. அதை இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். இப்ப இடுப்பு சுற்றளவுல பார்த்ததில்ல, எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் மட்டும் கூட இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். 2வது அளவு பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு அளவு தான் பார்க்க போறோம். மார்பு சுற்றளவு அளவு பார்க்கும் பொழுது இதுக்குமே இந்த சைடு 1/2 இன்ச், அந்த சைடு 1/2 இன்ச் நம்ம வந்து தையலுக்காக விட்டுறலாம். பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோடு போட்டுக்கணும். இந்த சைடு 1/2 இன்ச், அந்த சைடு 1/2 இன்ச் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அளவு பிளவுஸ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கொக்கி பட்டியில இருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். ஓகேங்களா? கொக்கி பட்டியை பாருங்க, அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனை ஒட்டியே கரெக்டா வைக்கணும். அளவு எடுக்கும் பொழுது 2 துணியையுமே ரப்பர் மாதிரி இழுக்கக்கூடாது. நார்மலா ஒரு பேப்பர் எப்படி நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி பேப்பர் போல வச்சுதான் நம்ம அளவு எடுக்கணும். ஜவ்வு மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா அளவு நம்மளுக்கு கூடுதலா வந்துடும். இந்த மாதிரி பாருங்க, இதுக்குமே தையலுக்கு நேரா வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு சுற்றளவு மட்டும் கரெக்டா இருந்தாலே போதுமானது. நான் எப்படி அளவு எடுக்கிறேனோ அதே மெத்தடிலே நீங்க அளவு எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு பிளவுஸ் வந்து கரெக்டா இருக்கும். இது போல பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒவ்வொரு பகுதியா பிடிச்சு நம்ம வந்து அளவு எடுக்கணும். பாருங்க அளவு எடுக்கும் பொழுது 2 துணியுமே ரப்பர் போல இழுக்காம இந்த மாதிரி நார்மலா வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அளவு எடுக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பட்டியை வந்து நம்ம மடிச்சு விட்டுறலாம். ஓகேங்களா? இடுப்பு பக்கம் எப்படி மடிச்சு விட்டோமோ அதே மாதிரி மார்பு சுற்றளவு அளவு எடுக்கும் பொழுது இந்த மாதிரி மடிச்சு விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு மார்பு சுற்றளவு அளவு நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டா வந்து அளவு எடுக்கணும். அடுத்த வீடியோல கை சுற்றளவும் ஆம்கோல் சுற்றளவும் தான் நம்ம வந்து அளவு பார்க்க போறோம். எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.